வணக்கம் மேம்படி, நான் சஜா. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது திருப்பூர் மாவட்டத்தில் நடந்த ரொம்ப ஒரு துயரமான ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் படிக்கிற வயசில் இருக்கிற குழந்தைகள், இந்த குழந்தைங்க எங்கே விளையாடுறாங்க, யார் கூட பழகுறாங்க, யாராவது கூப்பிட்டாங்கன்னா அவங்க வீட்டில் யார்ட்டையும் சொல்லாமல் போயிடுவாங்களா, அந்த மாதிரி குழந்தைகளை வச்சிருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவு தான் அது. சரி, நேரடியாக இந்த சம்பவத்துக்குள்ள போயிடலாம். நவம்பர் 9, 2024 திருப்பூர் மாவட்டத்தில் காரணம்பேட்டை அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு நைட்டு ஒரு 11 மணிக்கு 2 பெண்கள் அலறி அடிச்சுட்டே வந்திருக்காங்க. ஒரு பெண்ணுக்கு 28 வயசு, அந்த பெண்ணுக்கு பேர் அனிதா நாயக். இன்னொரு பெண் அந்த அனிதா நாயக்கோட கூட வந்தவங்க, ஒரு 55 வயசு இருக்கும் அவங்களுக்கு. இந்த 2 பேர் கண்ணீரும் கம்பளையுமா போலீஸ் ஸ்டேஷன் நினைக்கிறாங்க. அனிதா சொல்றாங்க, என்னோட பையனை காணா, அவனுக்கு 6 வயசு, அவன் பேர் கணேஷ். எப்போதுமே ஸ்கூல் ஒரு 4:30 மணிக்கு முடியும். நான் ஒரு பனியன் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதனால நான் 6 மணிக்கு வருவேன். அது வரைக்கும் இந்த அம்மா வீட்டில் தான் இருப்பான், விளாண்டுட்டு இருப்பான். அந்த அம்மா பேர் லட்சுமி. 4:30 மணிலேருந்து 6 மணி வரையும் இவங்க தான் பத்திரமா பார்த்துட்டு இருக்காங்க. ஏறக்கூடிய 1 வருஷமா இப்படி தான் போயிட்டு இருக்குது. அப்படி நான் இன்னைக்கு பனியன் கம்பெனிலேருந்து வேலையை விட்டு போகும் பொழுது என் பையன் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. 6 மணிலே காணா போன பையனை அதுக்கப்புறம் ஃபுல்லா ஒரு 4 மணி நேரம் தேடி இருக்காங்க. இதுக்கப்புறமும் நம்ம தேடி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால நேரடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. ஒரு 4-5 வருஷத்துல இந்த ஏஜ்ல சின்ன பசங்களை பாலியல் தவறான உறவுக்கு உட்படுத்தி ரொம்ப கொடூரமான முறையில் அவங்கள கொண்டிருக்கிற கேஸ்லாம் நிறைய பார்த்துருக்கிறதுனால இந்த பையனை உடனடியாக தேடணும் அப்படிங்கிற ரீதியில அந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன பண்றாங்கன்னா உடனடியாக என்கொயரி ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்பொழுது இந்த பையன் ரெகுலரா லட்சுமி வீட்டில் இருப்பான் இல்லையா, இந்த லட்சுமி வீட்டில் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி என்கொயரி ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி இந்த லட்சுமி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வருஷமா இந்த பையன் அவங்க அம்மா வர்ற வரைக்கும் என் வீட்டில் இருந்து தான் விளையாடுவான். அந்த மாதிரி தான் அன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சு 4:30 மணிக்கு வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு விளையாட ஆரம்பிக்கிறான். ஒரு 5 மணிக்கு லட்சுமி என்ன பண்றாங்கன்னா, பால் காய்ச்சிட்டு இந்த பையனை கூப்பிட்டு குடிக்க வச்சிருக்காங்க. பால் குடிச்சிட்டு வெளில போனவன் வீட்டுக்கு வெளியில பசங்க கூட சேர்ந்து விளையாண்டுட்டே இருந்திருக்கான். அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு எப்பவுமே ஒரு 6 மணி அந்த டைம்ல வீட்டுக்கு வந்துருவான், அவங்க அம்மா வர டைமுக்குறதுனால. நான் 6 மணிக்கு வரல அப்படிங்கிறனால இந்த லட்சுமி தேடி இருக்காங்க, பையனை காணோம். கரெக்டா அந்த நேரத்துல அவங்க அம்மா அனிதாவும் வந்திருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து அதுக்கப்புறம் ஊர் ஃபுல்லா தேடி இருக்காங்க. வழக்கமா அந்த பையன் கிளாஸ்மேட்டோட சேர்ந்து விளையாடுவான்ல, அவங்க வீடு, கடத்தரு, இப்படி அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலையும் போய் தேடி இருக்காங்க. எங்கேயுமே பையன் இல்லை அப்படின்னாலதான் போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்காங்க. இந்த தகவலை சொல்றாங்க. உடனடியா போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, அந்த இரவுலயே தேடல ஆரம்பிச்சிடறாங்க. நிறையா இவங்க தங்கியிருந்த ஒரு பகுதி, அந்த பகுதிக்கு தேடுறாங்க. அப்படி அவங்க என்கொயரி பண்ணிட்டு இருக்கும் பொழுதே அந்த அனிதா எந்த ஒரு சார்ந்தவங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் எடுக்கிறாங்க.